ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை வழங்காத வேளாண் துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் எச்சரித்துள்ளார். கும்பகோணத்தில் 44 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிய பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தஞ்சாவூரில் விவசாயிகள் தெரிவித்த 17 கோரிக்கைகள் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் நிறைவேற்றப்படும் என கூறினார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துலேருந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் சொல்லிட்டு பல வருஷம் பட்டா கிடைக்காத மக்கள் எங்கள்கிட்ட பல குறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம். நம்மளோட தமிழக முதல்வர் ஆட்சி வந்தோடனே எல்லாருக்குமே உடனடியாக பட்டா நாங்கள் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் மக்கள் அலைய விடாமல் அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோக்கத்தில் முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மின்சார ஆமா, அவங்களை இப்ப கூட அவங்க சேசம்பாடியில இப்ப அந்த மக்கள் கூட எங்க வீட்டுல கூட நீங்க மனு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எம்எல்ஏ மனு கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமா நான் வர திங்கட்கிழமை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் சிடி நிர்மலாவிடம் இது சம்பந்தம் கோரிக்கை கேட்டு அவங்களுக்கு உடனடியாக மின்சாரம் ஏற்பாடு செய்யும். சிறப்பு தொகுப்பு திட்டம் பாதி விவசாயத்துல கிடைக்கிறது சொல்லி சிறப்பு தொகுப்பு திட்டம் முடிஞ்சு போச்சு. அதனால பாதி விவசாயிகள் இல்ல சார், அது மாரி அது எந்த இடத்துல அது மாதிரி சொல்லிருக்கோம். அதுதான் அது நேற்று நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்கோம். அது மாரி எங்க இருந்தாலும் விவசாயிகள் நாங்க சொல்லியிருக்கோம். உடனே அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க இல்ல. அவங்க பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போன ஆட்சியில அவங்களுக்கு நிறைய பட்ஜெட்ல சொல்லி நிறைய கோரிக்கைகள் நிறைவேறல. அந்த கோரிக்கைகளையும் நான் இந்த வாட்டி சொல்லி கோரிக்கையும் எடுத்து விவசாயிகள் எந்த விதத்துல பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.